ஆரணி அருகே நிலத்தகராறு காரணமாக அண்ணனை துரத்தி தாக்கி தலையில் கல்லை போட்டு கொலை செய்த 2 தம்பிகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். நிலத்தகராறு உடன் பிறந்த அண்ணனை கொலை செய்யும் அளவுக்கு கொண்டு சென்றது எப்படி? திருவண்ணாமலை மாவட்டம் சின்னப்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மகேஸ்வரன், குமாரி தம்பதி. இவர்களுக்கு பாஸ்கரன், ஜெயகிருஷ்ணன், வெங்கடேசன் என 3 மகன்கள் உள்ளனர். விவசாயியான தந்தை மகேஸ்வரன் தனக்கு சொந்தமான 50 சென்ட் இடத்தில் 3 மகன்களுக்கும் தனித்தனியாக வீடு கட்டி கொடுத்துள்ளார். 3 மகன்களும் திருமணமாக தனித்தனியாக குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். ஒரு தந்தையாக தனது கடமையை சரியாக முடித்திருந்த மகேஸ்வரன் நிம்மதி பெருமூச்சு விட்ட நிலையில்தான் அண்ணன் தம்பிகளுக்கிடையே நிலத்தகராறு வெடித்துள்ளது. மூத்த மகனான பாஸ்கரன் வீட்டின் அருகே உள்ள சுமார் 36 அடி நிலம் சம்பந்தமாக அண்ணன் தம்பிகளுக்கிடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இதனால் அடிக்கடி சகோதரர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டு பெரும் பிரச்சனை வெடித்து வந்துள்ளது. திங்கட்கிழமை இரவு சகோதரர்கள் மூவரும் போதையில் இருந்தபோது மீண்டும் தகராறு வெடித்துள்ளது. இதனால் அண்ணன் தம்பிகள் ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டுள்ளனர். ஒரு கட்டத்திற்கு மேல் தகராறு பெரும் மோதலாக வெடிக்க உருட்டுக்கட்டைகளை கையில் எடுத்த தம்பிகள் இருவரும் அண்ணன் பாஸ்கரனை சரமாரியாக தாக்க ஆரம்பித்தனர். வலி தாங்க முடியாமல் நிலைகுலைந்த அண்ணன் பாஸ்கரன் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார். அவரை விடாமல் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்ற தம்பிகள் பாஸ்கரனை அடித்து வீழ்த்தி தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆரணி டிஎஸ்பி ரவிச்சந்திரன் தலைமையிலான போலீசார் பாஸ்கரன் சடலத்தை கைப்பற்றி ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிந்து தலைமறைவான வெங்கடேசன் மற்றும் ஜெயகிருஷ்ணனை வாளியூர் கூற்றோடு அருகில் கைது செய்தனர். இருவரையும் ஆரணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். நிலத்தகராறில் தம்பிகள் கூட்டுச் சேர்ந்து அண்ணனை தலையில் கல்லை போட்டு கொன்ற சம்பவம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.